காகிதம் எழுத்து தமிழருங்க. காகிதம் எழுத்தையும் நாகூர் அனுப்பியும் தமிழரா தான் பார்த்தோம். ஒரு பெரியாருடைய மாணவர்களாக அவங்கள பார்க்கணும். அப்படி ஒரு சூழல்ல இருக்கிற இந்த தமிழ் சூழல்ல திடீர்னு நீங்க எடுத்துட்டு வந்துட்டு முஸ்லிம்களின் எதிரி பெரியார், தலித்துகளின் எதிரி பெரியார் சொல்ற எதுவுமே எடுபடாது. அவங்க சொல்றவங்களா நீ கொஞ்சம் பேக்ரவுண்ட் போய் பாத்தீங்கன்னா அவங்களாம் யாருங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். காசுக்காக பேசுறவங்களா, உணர்வுக்காண்டி பேசுறவங்களா? நான் கேட்கிறேன், மார்க்கம் இஸ்லாத்துல இருக்கிறவங்க எப்படி பெரியாரை ஏத்துக்க முடியும்னு கேட்கறாங்க. சரி, அவ்வளவு நீங்க ஈமானா இருந்தா முருகன் முப்பாட்டன்னு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒத்துக்கணும்னு சொல்லி சீமான் பேசினார்ல, அந்த அமைப்புல எப்படிங்க நீங்க இருக்கிறீங்க? இதுவரை திமுக யாராவது பேசியிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியில பேசியிருக்காங்களா? முருகன் முப்பாட்டன் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு சீமான். நீ தமிழன்னா முருகனை ஏத்துக்கோ, அப்புறம் தான் நீ ஒரு முஸ்லீம்ங்கிறாரு. இவ்வளவு ஏங்க நீங்களாம் மதம் மாறி வைணவத்துக்கும் சைவத்துக்கும் வந்துருங்கன்னு சொன்னாரா இல்லையா? சாத்தான்கள்னாரு, நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னாரு. இவ்வளவு தூரம் சொன்ன சீமான் இஸ்லாமியர்களின் தோழனா? இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒரு மார்க்கம்னு சொன்ன பெரியார் முஸ்லிம்களுக்கு எதிரியா? அண்ணா பெரியார்களின் எதிரியா? அப்ப நீங்க யாருடைய ஆளா செயல்படுறீங்க? பெரியாரை எதிர்க்கணும், பெரியாரை கன்னடங்கணும். பெரியார் தான் தட்சிண பிரதேசத்தை எதிர்த்தாரு. பெரியார் கன்னட வெறியரா இருந்தா கன்னடரோடு தமிழர் தெலுங்கர் சேர்றதை ஆதரிச்சிருக்கணும்ல. எங்க தமிழ்நாடு தனித்துவமா தான் இருக்கும், ஒருபோதும் தெலுங்கரோடையும் கன்னடரோடையும் சேர மாட்டோம்னு சொல்லி காமராஜர்கிட்ட பேசி நிறுத்த வச்சவர் பெரியார். தட்சிண பிரதேசம் இவங்க ஆதரிச்ச மாப்போசி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் வரலாற்றுல. அதனால இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்து பெரியாருக்கு எதிராக தலித்துகள், பெரியாருக்கு எதிராக முஸ்லிம்களை தூண்டிவிடக்கூடிய RSS வேலை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மிக அற்புதமான ஒரு புத்தகத்தை நமது அன்பு நண்பர் தோழர் புதுமடம் கல்வி சொல்லியிருக்கிறார். இதை முஸ்லிம்கள் படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இது மார்க்க புத்தகம் அல்ல. திருப்பி சொல்றேன், இதுல எந்த மார்க் புத்தகம், வகாபிசம்னா என்ன, சூஃபிசம்னா என்ன விளக்கம்லாம் இல்லை. இதுல என்ன பயான் எந்தெந்த நேரத்தில் அழைக்கணும்லாம் கிடையாது. ஆனால் இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு. இது ஒவ்வொரு இந்து கிறிஸ்டியனும் படிக்கணும். ஏன்னா இது முஸ்லீம் கலை சொற்களோடு நிரம்பியது இல்லை. நிறைய வரலாறு சொல்லியிருக்காருங்க. சூஃபிசம் எப்படி முத வந்துச்சு, பக்கீர்கள் வடநாட்டில் சூஃபிசம்னா இங்க பக்கீர்கள் எப்படி வந்தாங்க, ஒவ்வொரு அடக்கத்தலமும் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, அதை ஒவ்வொரு மன்னர்களும் எப்படி கையாண்டாங்க, இங்க உள்ள சமுதாயம் எப்படி பார்த்துச்சு, கல்லர் எப்படி பார்த்தாங்க, நாடார்கள் எப்படி பார்த்தாங்க, தஞ்சாவூர் பக்கம் எப்படி போச்சு, கடல் பகுதி நாகர்கோவில் சைடு எப்படி வந்தது, அதே சமயம் வேலூர் வாணியம்பாடி சைடு மட்டும் உருது டாமினேஷனா போனது எப்படி,